விஜயபுரம் கிராமத்துல மீனாட்சிங்கிற பாட்டி தன்னோட மருமகளோட ஒரு பொரிச்ச பரோட்டா கடையை போட்டிருந்தாங்க. என்னம்மா மீனாட்சி, உன் மருமகளுக்கும் மகனுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள மருமகளை கடைக்கு நிப்பாட்டிட்டியாக்கும். என்னங்கய்யா பண்றது? நான் வீட்டில் இருன்னு சொன்னாலும் அவன் எனக்கு உதவி பண்றேன்னு இங்கே வந்துடுறா. நான் என்ன பண்றது? சரின்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு? ஆமா, இந்த பரோட்டாவை நீ தானே பண்ணுன. உன் மருமக இருமகள்கிட்ட கொடுத்துடாத. என்னதான் இருந்தாலும் இந்த சால்னாவை நீ வைக்கிற மாதிரி வருமா? உன் மருமகளுக்கு அந்த கைப்பக்குவமெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அதனால இந்த சால்னாவெல்லாம் எப்பவும் நீயே வச்சு கொண்டு வாமா, புரியுதா? அவள் இப்போ தான் வந்திருக்கிறா, அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல. அதனால தான் நானே சால்னாவை செஞ்சு கொண்டு வந்திருக்கேயா. நான் தான் இந்த சால்னாவை செஞ்சேன். ரொம்ப நல்லது தாம்மா, நீயே செஞ்சு கொண்டு வா. உன் மருமக எது செஞ்சு ஏடா குடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் கடையோட வருமானமே போயிரும் பார்த்துக்க. சரி சரி, 2 பொரிச்ச பரோட்டா கொடுமா. ஆஹா, என்ன இருந்தாலும் உன் பொரிச்ச பரோட்டாக்கு ஈடு எதுவுமே கிடையாது. என்ன சுவையா இருக்குது. அப்பப்பா, இந்த சால்னாக்கும் அந்த பொரிச்ச பரோட்டாக்கும் தொட்டு திங்கிற அம்புட்டு ருசியாக இருக்குது. கிழட்டு பையன் வந்தமா புரோட்டாவை தின்னமா போனோமான்னு இல்லாமல் வாய் மட்டும் நீளுது 4 முழத்துக்கு. இவங்க சொல்ல வேண்டியதானே நல்லா சமைப்பேன்னு வாய் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனம்மா மீனாட்சி, அதுக்குள்ள புது மருமகளை கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியாக்கும். அவளை இவ்வளோ செய்ய விட்டுறாத. டேஸ்ட்டு மாறி போச்சுன்னா அப்புறம் நானும் சாப்பிடவே வரமாட்டேன் பார்த்துக்க. இல்லைங்கம்மா, அவள் சின்ன பொண்ணு இல்லையா, அவள் கையில் இப்போல்லாம் எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை. நானே தான் எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வரேன். நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆமாம் ஆமாம், அவள் சமைக்கிற மாதிரி இருந்தா நான்லாம் சாப்பிட வர மாட்டேப்பா. என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவம் யாருக்கு வரும் சொல்லு? அதுவும் அவள் முகரையை பார்த்தா எனக்கு என்னமோ நல்லா சமைக்கிற மாதிரியே தெரிலடி. எதுக்கும் மருமகளை கண்டிச்சு வச்சுக்க. அதெல்லாம் என் மருமக நல்லா சமைப்பாமா, போக போக எல்லாத்தையும் பழகிக்குவா. என்ன இருந்தாலும் நீ செஞ்சு கொடுத்த பரோட்டா மாதிரி யாருனாலே செய்ய முடியாது. உன் கைப்பக்குவத்தை பிச்சை எடுக்கணுண்டி எல்லாருமே. அந்த அளவுக்கு சுவையாக செய்கிற பார்த்துக்க. அதனால தான் உன் கடைக்கு தினமும் வந்து இந்த பரோட்டாவை சாப்பிட்றேன். அம்மா, பொரிச்ச பரோட்டாவும் 8 கட்டுங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு 2 கொடுங்க. என்ன மருமகள்லாம் கடைக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு போல். ஆமாம்மா, வீட்டிலே சும்மா உட்காரதுக்கு உங்களுக்கு அசிஸ்டண்ட் வேலையாவது பார்க்கட்டும். அவள் வீட்டிலே வெட்டியாக உட்காந்துட்டு ஃபோனை நோண்டுறதுக்கு இந்த வேலை பார்க்குறாளே, அதை வச்சு பெருமையாகப்படுங்க. ஆமாம்மா, இந்த காலத்தில் எந்த மருமக இப்படி கடைக்கு வந்து உதவி பண்ணுவா? என் மருமக இதெல்லாம் முன்னெடுத்து செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. சரிங்கம்மா, உங்கள் மருமக புராணத்தை நிப்பாட்டிட்டு சீக்கிரம் உங்கள் மருமகளை ஒரு 8 பரோட்டாவை கட்ட சொல்லுங்கள். இந்த பாட்டியோட கைப்பக்குவம் நல்லா இருக்கனால அங்கே இருக்க எல்லாருமே இந்த பாட்டியோட கைப்பக்குவத்துக்காகவே அந்த பரோட்டாவை சாப்பிட வருவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்புனாங்க. அந்த கடையும் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. மருமகளே, கடை இன்னைக்கு எடுத்து வச்சிடலாம். என்ன அவ்வளோதான், இதுக்கு மேலே போகாது. நம்ம பரோட்டாவும் முடிஞ்சு போச்சு. சரி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வா, போவோம். 4 பேர் வந்து கேட்கும் போது என் மருமக தான் அடுத்து இந்த பொறுப்பு எடுத்து செய்ய போகிறான்னு உங்கள் வாயை தெரிந்து சொல்ல வேணாம். அப்படியே வாயை முடிட்டு இருக்கிறாங்க. இதில் அவங்க தான் செஞ்சேன்னு பெருமை வேற. எப்படியாச்சும் இந்த பரோட்டா குருமால டேஸ்ட்டை கம்மி பண்ணி விட பாருங்கள். நாளைக்கு எல்லாம் உப்பு அள்ளி கொட்டி விட்றேன். அப்புறம் எப்படி உங்கள் கைப்பக்குவம் நல்லா இருக்குன்னு 4 பேர் வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். அவங்க தான் சொல்கிறாங்கன்னா இவங்களும் வாயை மூடிட்டு இருக்காங்க. என் மருமக தான் பொறுப்புன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி புலம்பிட்டு அவளும் தூங்க ஆரம்பித்தா. அவங்க மாமியார் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தா அவள். காலையில் ஆனதுமே எப்படியாச்சும் அந்த குருமால உப்பு ஃபுல்லாக கலந்து அந்த குருமாவை கெடுக்கணும்னு நினச்சா. காலையில் விடிஞ்சதுமே அவங்க மாமியார் வழக்கம் போல் அந்த பரோட்டாக்கு குருமாவை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வா மருமகளே, குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்ட போல. சரி சரி, சாப்பிட்டியா? என்ன சாப்பிடலன்னா போய் சாப்பிட்டு வா கண்ணு. அத்தை, நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்கள் உள்ளே போய் சாப்பிடுங்க. நான் அதுக்குள்ளே இந்த குருமாவை பார்த்துக்கிறேன். வெந்துருச்சுன்னா நான் இறக்கி வச்சிட்றேன். நீங்கள் போய் உள்ளே பாருங்கள், போங்க. இப்போ பாருங்க இந்த குருமாவை எப்படி கெடுத்து விட்றேன்னு. என்னையை பார்த்து எல்லாரும் தரக்குறைவாக பேசுனாங்கல்ல, உங்களை பார்த்தும் அதே மாதிரி பேச வைக்கிறேன் பாருங்க. அவளும் அந்த உப்பை ஃபுல்லாக அள்ளி அந்த குருமாக்குள்ளே போட்டுட்டு இருந்தா. இன்னைக்கு யார் சாப்பிட்டுட்டு இந்த குருமா நல்லா இருக்குது, உங்கள் கைப்பக்குவம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். அவங்களும் வழக்க போல் நைட்டு பரோட்டா கடையை ஆரம்பித்தாங்க. மீனாட்சி, 2 பரோட்டா கொடுமா சீக்கிரம். சாப்பிட்டுட்டு நைட்டு வேலைக்கு கிளம்பணும். வயசான காலத்தில் முடியலப்பா. இந்த பொறுங்கய்யா, தரேன். அந்த தாத்தாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த தாத்தாக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. உப்பு கரிச்சு கொட்டுச்சு.
ஏம்மா மீனாட்சி, எப்பவும் பரோட்டா குருமாவை நல்லா தானே செய்வ. இன்னைக்கு என்ன இந்த குருமால இவ்வளவு உப்பு? இது என்னால் சாப்பிட முடியாது. ஏன் மீனாட்சி, 2 பரோட்டா குருவி, சால்னா கொஞ்சம் நிறையா ஊற்றி கொடு. உன் சால்னான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டியை சாப்பிட்டுட்டு உப்பு கச்சிச்சுன்னு திட்டிட்டு போனாங்க. ஏடி மீனாட்சி, என்னடி இது இப்படி உப்பு கச்சிக்கிட்டு இருக்கு? இதை மனசு சாப்பிடுவானா? இதை சாப்பிட்டா நான் போய் சேர்ந்துருவேன். மருமகளே, என்ன இது? வரவங்க பூரா இப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு கடை நடத்த வேணாம், எடுத்து வச்சிருவோம். ஆமாங்கத்த, இதுக்கு மேலே நம்ம கடையை நடத்தினோம்னா நம்ம மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இத்தனை நாள் உங்கள் கைப்பக்கம் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க இப்படி சொல்கிறாங்களே. எல்லாரும் அந்த புரோட்டாவை போய் குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. மருமகளே, இன்னைக்கு நம்ம கடைக்கு என்னதாம்மா ஆச்சு? ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. எப்போ சால்னாவை நல்லா ருசி பார்த்துட்டு தான் வைப்பேன். இன்னைக்கு அதே மாதிரி பார்த்துட்டு தான் போனேன், நல்லா தான் இருந்துச்சு. ஊடல எப்படி இவ்வளோ உப்பு கரைச்சிச்சுன்னே தெரியலையேம்மா. என் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமா. எப்போ இந்த மாதிரி ஆனதே இல்லை. அத்தை விடுங்கத்த, எப்போவாது இந்த மாதிரி ஆகுறதெல்லாம் சகஜம்தான். இதை பெருசு பண்ணாமல் விட்டுருங்க. அடுத்ததுலேருந்து நம்ம குருமா நல்லபடியாக வச்சு கொடுப்போம். எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடையை விட்டு போயிட போகிறது இல்லையே. என்ன இருந்தாலும் எப்படி இதில் இவ்வளோ உப்பு வந்துச்சு? நான் என்றைக்குமே இந்த மாதிரி போட மாட்டேனே. சமையல் விஷயத்தில் ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறவ. எப்படி நேற்று இப்படி உப்பு வந்துச்சுன்னு தெரியலையே. அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டி வழக்கம் போல் குருமா செஞ்சாங்க. அத்தை நீங்கள் போங்கத்த, நான் குருமாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் புறப்படுங்க கடைக்கு. அவளும் வழக்கம் போல் உப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தா. அடடே, மருமகள்கிட்ட தேங்காய் அரைச்சி ஊற்றுன்னு சொல்லாமல் வந்துட்டோமே. போய் சொல்லிவிட்டு வந்துடுவோம். அப்பா அவங்க அந்த உப்பு கொட்டிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க. அடி பாவி, நீ தான் நேற்று இந்த வேலையை பார்த்தியா? ஏண்டி குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு இந்த வேலையை பார்த்த? என்னைய சமைக்க தெரியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்களும் பல்ல கட்டிட்டு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னதுமே உங்கள் சமையல் பெருமையை சொல்லி காட்டினீங்கல்ல. இப்போ பாருங்கள் உங்கள் சமையலை எப்படி காரி துப்ப போகிறாங்கன்னு. அட கடவுளே, இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தை பிடிச்சிருச்சா? ஏன் இந்த முதல்ல நடந்துட்டுருக்குறா? மருமகளே, உங்ககிட்ட சில விஷயத்த பேசலான் தான் வந்தேன். இன்னைக்கு மட்டும் கடை போட வேணாம். ஆனால் நாளையிலேருந்து கடையோட பொறுப்பை முழுசாக நீ தான் ஏற்றுக்க போகிற. நாளைக்கு எப்படி உனக்கு குருமா செய்யணும்னு சொல்லித்தரேன். அதுபடி செஞ்சு இனிமேல் நீ தான் அந்த கடையை பார்த்துக்கணும், சரியா? இனிமேல் அந்த கடையோட முழு பொறுப்பும் உன்னோடது. நீ தான் எல்லாமே பண்ணணும். அத்தை உண்மையாவாத்த, எல்லா பொறுப்பும் என் கையில் கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குத்த. எனக்கு அந்த குருமா எப்படி செய்யணும்னு சொல்லித்தாங்க. நான் கடையை எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. 4 பேர் என்னை 4 விதமாக பேசவே மாட்டாங்க. நீ சின்ன பொண்ணுல, அதனால தான் உனக்கு கடை பொறுப்பை கொடுக்காம இருந்திருந்தேன். ஆனால் இப்போ கொடுக்க போகிறேன். நீ எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். கடையோட முழு பொறுப்பு உன் கையில் தான் இருக்குது. காலையில் உனக்கு எப்படி குருமா செய்யணும்னு சொல்லித்தரேன், சரியா? அந்த உப்பு கொட்டினதை பார்த்து கோவப்படாம அவங்க அத்தை முழு பொறுப்பையும் அவகிட்டே கொடுத்தாங்க. அதனால அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்க அத்தை அந்த மருமகளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா நடந்துக்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுமே அந்த குருமாவை எப்படி வைக்கணுங்கிறத அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. வர்றவங்க எல்லாத்துட்டையும் தன்னோட மருமக தான் இந்த குருமாவை வச்சான்னு பெருமையாக சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த குருமாவோட டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி. அந்த தோசைக்கல்லில் பொரிச்ச பரோட்டா எத்தனை இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.